அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சோசைட்டியில் இன்றைக்கி என்ன புறமானுச்சின்னு சொல்லி பார்க்கலாம். கதிர் ராஜியை எப்படியாவது சென்னை கூட்டிகிட்டு போகணும். அங்கே போலீஸுக்கு எக்ஸாம் நடக்குது. அதை அவளை எழுத வைக்கணும்னு சொல்லி ரொம்ப குறியாக இருக்கார். வீட்டில் அவங்க அப்பா கிட்டக்க நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடக்குது அப்படின்னு. ஐயோ, அவங்களும் உங்களே மாதிரி ஓடி வந்தானோ, ஓடி போய் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நீ சாட்சிக்கு இழுத்து போட போகிறீங்களோ அப்படிங்கிறாங்க. இல்லை, இது பையன் கிடையாது, பொண்ணுன்னு. என்னடா சொல்கிற, பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அது மேரேஜ் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ ஏதாவது ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னா நீ போடா, அதுக்கு எதுக்கடா இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேங்கிறேன்னே. இல்லை, ராஜியும் வர்றான் என் கூட அப்படிங்கிறாங்க. சரி, துறை வீட்டில் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ முடிவு எடுக்கிறாரு. இப்போ சென்னைக்கு போகணுங்கிறத முடிவு எடுத்துட்டாரு. வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிற தோணலையே ஒன்று. எதுக்கு சொல்லணும், நாங்கள் எங்களோடையே தான் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் எல்லோரும் தலையிடுறீங்க, அவங்களுக்கு பிடிச்சா செய்யணும், விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே எதிர்த்து பேசுகிறாரு. சரி, அதுக்கு டிக்கெட் எடுக்கணுமே, ட்ரெயின் போகணுமே, இல்லை பஸ்ஸில் போகணுமே, எப்படி டிக்கெட் எடுக்க, இனிமேல் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் காரில் போகிறோன்னு. ஓ, காரில் போகிற அளவுக்கு துறைக்கு அவ்வளோ வசதியாகி போச்சோ, அவ்வளோ வருமானம் வருதோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சவாரி ஒருத்தர் வராரு சென்னை வரைக்கும். ஸோ அவர் கூட இவனும் வருவான், நான் ஆல்ரெடி அவர்கிட்ட கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ, எல்லாமே முடிவு பண்ணியாச்சு, முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட சும்மா ஒப்புக்கு சப்பு பேசுகிறாரு. அப்புறம் எதுக்கடா அந்த வீட்டில் பெரியவன் சொல்லி நான் ஒருத்தன் இருக்கேன், தேவையில்லாமல் எதுக்கடா என்கிட்ட எல்லாத்தையும் நீ சொல்கிற அப்படின்ட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவரும் கடை போயிடுறாரு. இவர் அதுக்கடுத்து டைம் ஆச்சு கிளம்புன்னு சொல்லி இவரும் கிளம்பிடுறாரு. கோமதிகிட்ட சொல்லிடுறாங்க, அம்மா நான் அந்த மாதிரி கிளம்புறோம்மா அப்படின்ட்டு. என்னடா அப்பா வரும்னு சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் சொல்லிட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லைடா, அப்பா ஏதாவது சொல்லுவார்டா, திட்டுவார்டா அப்படிங்கிறாங்க. அதை நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மீனாவும் ஓகே சொல்கிறாங்க. அடுத்து கிளம்பிடுறாங்க. காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ பின்னாடி பார்த்தா கஸ்டமர் ஒரே ஒரு வயசான தாத்தா தான். அவர் ஆனால் பார்க்குறதுக்கு படித்தவராக இல்லை டீசெண்டாக இருக்கார். ராஜி முன்னாடி உட்காந்துருக்காங்க. ராஜிக்கு உட்காந்துருக்கும்போது என்ன ஓகேவா, கம்ஃபர்டபுளாக அப்படிங்கிறாரு. ஓகே தான், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு டீ கடை வருது, நிப்பாட்டுறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு இறங்கணும்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிடுறாங்க, சார் இங்கே இட்லியில் எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடுங்கன்னு. ஓகே தம்பின்னு அந்த கஸ்டமர் உள்ளே போயிறாரு. ராஜிகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, இட்லி ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. சாப்பிடாம என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை, சாப்பிட எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவரும் போயிடுறாரு. நீ நான் போய் சாப்பிடுங்கிறாங்க ராஜி. இவரும் போயிடுறாரு. நெக்ஸ்ட் அவர் திருப்பி கொஞ்ச நேரத்தில் வெளியே வர்றாரு. என்ன அதுக்குன்னே சாப்பிடலையான்னு ராஜி கேட்ட உடனே, இல்லை போனேன், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி தீர்ந்துருச்சுட்டாங்க, கடையில் இல்லைனாங்க, அதனால தான் எனக்கு சேர்த்து நான் பழமும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி, கொஞ்சமாக சாப்பிடு, வேணும் காரில் ஏசி போட்டு உட்கார தெரிய உள்ளே போய் அவர் வர இன்னும் எப்படி 20 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு பசிக்கலை அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிடுங்க. அவர் எடுத்து பிஸ்கட்டு பழத்தெல்லாம் சாப்பிட்றாரு. கஸ்டமர் வந்துடுறாரு. காருக்கு உடனே, தம்பி சூப்பராக இருக்குது தம்பி சாப்பாடு, மல்லிகைப்பூ இட்லி மாதிரி அவ்வளோ சுட சூப்பராக போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. அப்படியே சரிங்க சார், ஆனால் மார்கழி மாதத்துல பனி இவ்வளோ கொட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பேச்சை மாற்றுறாரு. இப்போல்லாம் எங்கள் தம்பி மாதம் சீசன் நடக்குது, இப்போலாம் சீசன் ஃபுல்லாமே மாறிடுச்சு தானே அப்படிங்கிறாங்க. ராஜி பார்க்குறாங்க. ஓ, அப்போ நான் சாப்பிட்லாம் தான் நீ சாப்பிடாம பிஸ்கட்டையும் பழத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்ட்டு அப்புறம் காரில் வாங்க ஏறிடுன்ட்டு அவங்களும் ஏறி போயிடுறாங்க. சரி, ராஜிக்கு தூக்கம் வருது, அப்படியே கொட்டாய விடுறாங்க. உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை, நான் தூக்கம் இல்லை, நான் முழிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா மணி 12 தாண்டிச்சு. நீ தூங்கு, 12 மணி மேலே ஆச்சு, பிஸ்கட் சாப்பிட்னா சாப்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கஸ்டமர் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. அப்படியே கண்ணை சிந்துறது வயசான தாத்தாங்களா, அதனால் ராஜி தூங்கிடுறாங்க. ஹலோ மேடம் கதிர் கூப்பிடுறாங்க. இவங்க தான் முழிச்சுக்கிட்டே வர்ற நல்லா தூங்குறத பாரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போதே ஒரு கதிர்க்கும் தூக்கம் பயங்கரமாக சுக்குது. அடுத்து கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு ராஜி முடிச்சிடுறாங்க. என்னாச்சு, உனக்கு தூக்கமாக வருது அப்படிங்கிறாங்க. லைட்டாக தூக்கம் வந்துச்சு, இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓகே தான், நீ முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் இனிமேல் தூங்காமே வரேன்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, பரவாயில்ல, நான் தூங்காமே வரேன். நீ இந்த மாதிரி நைட்டெல்லாம் கண் முழிச்சு கார் ஓட்டுற, அடுத்து வீட்டுக்கு காலேஜுக்கு கிளம்பிடுற, காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் திருப்பி டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்லி அதுக்கும் போயிடுற. இப்படி டெய்லியும் உட்காந்து அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கீல்ல. நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நான் 3 வேலை பார்க்குறேன்னு. அதுவும் இல்லாமல் நான் டெய்லி இந்த வேலை பார்க்கலையே, இதெல்லாம் எப்போயாவது ஒருக்க தானே பார்க்குறேன். அவன் ஒரு நாளைக்கு 6 தொழில் 6 பிஸ்னஸ் கிட்டக்க பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, இருந்தாலும் என்னால் தானே உனக்கு கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் கிடையாது, சரியா, நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக விடிஞ்சிருது. ஹோட்டல் கிட்டக்க வந்துடுறாங்க. கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு, சார் டிரைவிங்கில் ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடாக கேட்குறாங்க. நல்லா நிதானமாக நல்லா ஓட்டிகிட்டு வந்தேன் தம்பி, ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன், கால் பண்ணுறேன், அப்போ நீ வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு அவர் ஹோட்டலுக்குள்ளே போயிடறாரு. அடுத்து இவங்க வரவும், நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன்னு ஒரு 3 நேரம் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், 4 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு அடுத்து 4 மணிக்கு அப்புறம் நல்லா கம்ப்ளீட் அப்படியே தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி வா, நம்ம ரூம் போகலான்னு. ரூம்க்கு எதுக்கு அவ்வளோ காசு செலவாகுமே அப்படிங்கிறாங்க. பிறகு நம்ம எக்ஸாம் எதுக்கு இப்படியே போக முடியும், ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் வேண்டாம்னே,
நான் ஒன்றும் பெரிய ரூமா ஏசி ரூமா அப்படிலாம் பிடிக்கல. நான் ஏசி ரூமா சிம்பிளானதா தான் பிடிச்சிருக்கேன். நீ அது வந்து ஓகே சாமி, அப்பா கிளம்புனா போதுங்கிற அளவுக்கு நீ கிளம்புற மாரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி அப்போனா சரி ஓகே தான்ட்டு போகிறாங்க. ரூம்லலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக ரொம்ப அழகா சூப்பராக இருக்குது. ரூம் ஓகே தானேங்கிறாங்க. ஓகே அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி டீ சாப்பிடலாமா அப்படின்ட்டு வர வழியிலேயும் பார்சல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. டீ, காஃபி, அடுத்து வந்து பல் தேய்க்கிற பேஸ்ட்டு, ப்ரஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்து குடுத்துட்றாரு. சரி நீ கிளம்பி இரு, நான் வெளியில வெயிட் பண்ணுறேன், ரெடியா இருக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு டீ ஒரு டம்ளர் குடுத்துட்டு அவரும் ஒரு கப்பில் டீ எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. என்னால தானே உனக்கு மாறி மாறி நிறைய செலவு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நிறையலாம் செலவு கிடையாது சரியா? நம்ம இப்போ கஷ்டப்பட்டோம்னா தான் பின்னாடி ரொம்ப நல்லா இருப்போம்மா. அதான் நீ ரொம்ப யோசிக்காத சரியா? நல்லபடியா எக்ஸாம் எழுது, நல்லபடியா நீ வந்து போலீஸ் வேலைக்கு வா, அப்படியே கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிடுறாரு கதிர். ஸோ கதிர் மேலே ராஜிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஆக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்களுடைய சித்தப்பாவை காட்டுறாங்க. ராஜியோட சித்தப்பாவும் அவங்களோட அண்ணன் குமார் நடந்து வந்துட்டு இருக்காங்க வாக்கிங் அவங்க ஊரில். ஆனாலும் இந்த ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்போலாம் முன்ன மாதிரி ஸ்பீடாக நடக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாடா வயசாயிடுச்சுலடா எனக்கும் அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடு வருது. டேய் இவன் ரொம்ப நாளாக வட்டியும் கொடுக்காம ரூபாவும் கொடுக்காம ஏமாற்றிட்டே இருக்கான்டா. இருடா இவனை போய் கேட்பண்ணே. எதுக்குப்பா காலையில் நீங்களே டென்ஷன் ஆகுறீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் போய் கேட்டுட்டாரு, நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்ட்டு இவர் உள்ளே போயிடுறாரு குமார் வந்து. அப்படி நடந்துட்டு வரும்போதேவும் மீனோட ஹஸ்பண்ட் வந்து செந்தில் வராங்க. செந்திலுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. போய் அவரை போய் எதிர்த்து நின்று பேசுகிறாரு. ஆமாம் நீங்கள் எதுக்கு மீன் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படிங்கிறாங்க. என்னது மீன் ஆஃபீஸா? அது கவர்மெண்ட் ஆஃபீஸ், யார் வேணாலும் போகலான்னே. யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் அவங்களுடைய வேலையை தடுக்கிறதுக்கு யாரும் தேவையில்லாமல் போகக்கூடாது. நீங்கள் எதுக்கு மீனா வேலையை போய் தடுக்கிறீங்க? அவ்வளோ போய் எதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆமாம் அவள் என்னோடக்குமே என் இடத்துக்கு அவள் எதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறான்னு இவர் குமாரோடைய அப்பா வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அடுத்து குமார் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ வந்து பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை. இவர் திருப்பி திருப்பி பேசுகிறார். இனிமேல் என் ஒய்ஃபு மீனாவை போய் மிரட்டுற வேலையை வச்சிங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் தெரியாதுன்னு சொல்லி செந்தில் மிரட்டுறாரு. அவள் வேலையை மட்டும் பார்க்க சொல்கிறா. அவள் எதுக்கடா என்னோட இடத்துல பில்டிங்கெல்லாம் இடிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறா? இது என்ன அவள் வேலையா கவர்மெண்ட் வேலையா அப்படி இப்படின்னு இவர் கத்துறாரு. அப்பப்போ இருங்கப்பா, அவங்க வேலையை தான்ப்பா பார்க்குறாங்க, நீங்கள் ஏன்ப்பா அவங்க வேலையை பார்க்கக்கூடாமல் தடுக்கிறீங்க? சரி நாங்கள் என்ன எதுன்னு ஆகிறத பார்க்குறோம், கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரத்தில் அதை எடுத்துருவோம்னு சொல்லி குமார் வழியே சமாதானம் பேசி செந்தில் அனுப்பிடுறாரு. நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்? இல்லைப்பா அவனுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணலை. அந்த அரசி கூட பேச ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவள் பேசவே மாட்டேங்கிறாப்பா. இப்போ இங்கே நடந்ததை நான் சண்டையை விலைக்கு விட்டது எல்லாத்தையும் போய் அவன் வீட்டில் பேசுவான்ல, அப்போ அந்த அரசிக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல. ஸோ இந்த சான்ஸை வச்சு எப்படியாவது அவளை கூட நான் பேசுகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நிஜமாவே லவ் பண்ணி தொலைஞ்சிட போடாடான்னு. நானும் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்ப்பா, நான் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதானே சரி அந்த கந்து பத்திட்ட வாங்கி போனீங்க, அவன் வட்டிட்டு வாங்கி கஷ்டியா அப்படிங்கிறாங்க. சாயங்காலத்தில் அந்த கெட்டுறேன் இருக்கான், சாயங்காலத்தில் அந்த கெட்டலை வீடு புகுது வெட்டுவேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் கண்டிப்பாக வந்துடுவேன்னு. பரவாயில்லடா நீ நம்ம தொழிலுக்கு கரெக்டானே வந்தான்டா, நீ எப்படினாலும் வட்டி ரூபாலாம் வசூலிச்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டிட்டு போயிடுறாரு.